ஓ ஃப்ரிஸ்பீன்றது ஒரு தட்டு தூக்கி போடுவாங்க. அந்த தட்டு தூக்கி போடுறது டீமா வச்சு தூக்கி போட்டு விளையாடுவோம். ஓகே. ஸோ சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் அண்ட் ஐ ரியலி லைக் இட் பிகாஸ் அது வந்து ஒரு மிக்ஸ் ஸ்போர்ட். இந்தியாவில் ஆக்சுவலி வேர்ல்டு ஓவர் வந்து அது பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக அப்படியெல்லாம் விளையாடுறாங்க. பட் இந்தியாவில் கம்பல்சரி மிக்ஸ் ஸ்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. படிப்புக்காக சம்பந்தம் இருக்கா? அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நமக்குமே சம்பந்தம் இல்ல. இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தம் தான். நம்ம சொல்லிட்டாங்களே 12thலயே வந்துட்டாங்கன்னு. ஸோ சரி ஏதோ அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட் விளையாடிருக்கேன்னு சொல்லாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ ஒரு வருஷமா விளையாடிட்டு இருக்கேன். அது அவுட்டோர் கேம் தான் விளையாட முடியும் இல்லையா? அவுட்டோர் தான். பட் நீங்க பீயிங் ஹீரோயின் எப்படி அவுட்டோர்ல போய் விளையாடும் போது அது பஃப் அண்ட் டோன் வரும். இப்படி டெரரிஸ்ட் மாதிரி மூஞ்சி எல்லாம் மூடிட்டு கேப் போட்டு, அதனால பிரச்சனை இல்ல. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூஸியான சப்ஜெக்ட் நான் நடிப்பேன், நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ உங்க மனசுல இருக்க ஒரு கேரக்டர் என்ன? இந்த கேரக்டர் நம்ம வந்து நம்மளோட பிடிச்சா மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு இல்ல. நான் வந்து ஒரு பார்ன் ஆக்டர் கிடையாது, நான் கல்டிவேட் பண்ணது. சோ எனக்கு நேச்சுரலா வராது. எனக்கு பிடிக்கலனாலும் அதை நான் கன்வின்சிங்கா என்னால நடிக்க முடியாது. சோ எனக்கு பிடிச்ச எனக்கு கன்வின்ஸ் ஆயிருந்தா தான் என்னால கரெக்டா நடிக்க முடியும். அதனாலதான் நான் ஐ எம் டேக்கிங் தோஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் வேர் ஐ வில் டூ ஜஸ்டிஸ் டு தட் ரோல். சோ எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? சோ இந்த படத்துல இவங்க நடிச்ச மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து படங்கள் பார்க்கும்போது இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது இந்த மாதிரி கேரக்டர் நம்ம லைஃப் டைம்ல ஒரு வாட்டி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல. ஐ நோ தட் ஆசைப்படலாம். அந்த ரோல் நான் பண்ணிருந்தா நானும் பண்ணலாமே அப்படின்னு ஆசைப்படலாம். பட் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. சோ அந்த வகையில நீங்க இஃப் ஐ டெல் யூ இட் வில் பி பிகாஸ் the actor who did it has done justice to that role. நடிச்சவங்க ரொம்ப நாளா நடிச்சிருந்தாங்க, அதனால எனக்கு அந்த ரோல் பிடிச்சிருக்கும். அது சும்மா அப்படி கதையா சொல்லிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியாது. பட் அந்த மாதிரி பார்த்து நான் ஆசைப்பட்ட ரோல்ஸ் வந்து கும்கில லக்ஷ்மி மேனன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்க அதுல ஒரு இன்னோசென்ஸ் இருக்கு, ஒரு பிளேஃபுல்னஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அவங்க. அது ஒண்ணு. இந்த மாதிரி சிலது ரோல்ஸ் வந்து இது. ஓகே காயத்ரி, நீங்க இவ்வளவு நேரம் வந்து ஹானஸ்டா பதில் சொன்னீங்க. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஹானஸ்டா காக்கா முட்டையில ஐஷு ரோல் ஆல்சோ ஓகே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அவங்க. ஓகே, நீங்க வந்து இப்போ ஒரு ஹானஸ்டான பதில் சொல்லணும். நீங்க சொன்னீங்க நான் வந்து ரொம்ப உலக அழகின்லாம் நினைச்சது கிடையாது, எனக்கு அந்த ஒரு பந்தா அப்படிலாம் கிடையாதுன்னு. பட் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களே நடிக்கும் போது நம்மளுக்கு என்னப்பா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? எந்த ஹீரோயினா பார்த்து வந்திருக்குதா? ஹீரோயின் இல்ல, சில வாட்டி ஒரு படத்தோட போஸ்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகும் போது நீங்களே யோசிப்பீங்க இவங்க எல்லாம் ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் யா அது அந்த சப்ஜெக்ட் அப்படி இருக்கும். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னா யூ கான்ட் பிரிங் ஹன்சிகா மோட்வானி அண்ட் சே இவங்க தான் வில்லேஜர் நீங்க நம்பணும் அப்படின்னு நம்ப மாட்டாங்க கண்டிப்பா. பட் அப்படின்னு சொல்லி சில பேர் அதை ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. நம்ம திராவிட மக்கள் கருப்பா இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் அப்படி இருந்தா கண்டிப்பா இருக்கணும். பட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டவங்களெல்லாம் கூட்டு வந்து இவங்கதான் ஹீரோ இவங்கதான் ஹீரோயின் அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் பாவம் இல்ல, பாக்குற ஆடியன்ஸ் பாவம் இல்ல. பட் when you are spending somebody's money, யாரதோ காசு நாங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம், கோடிக்கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கோம், you should do justice to your movie. உங்க சொந்த மூவி தானே, அதுல I think you should do justice to it. And சோ உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயினா நடிக்கிறது மட்டும் தான் பிடிக்குமா, இல்ல காமெடி படங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு இப்ப நிறைய, ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்து காமெடி பண்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். சோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ திங்க் காமெடி வந்து டிக் பண்ணியாச்சு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கானோட காமெடி டிக் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து சம்திங் எல்ஸ், சம் அதர் ஜானர் ட்ரை ஒரு ஆக்ஷன் மூவினா ஷூர் கண்டிப்பா பிரச்சனை இல்லை, எதிர்க்க இருக்கவங்க அடி வாங்க போறாங்க. ஓகே, இப்ப நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வரும்போதே ஒரு அஜெண்டா வச்சுட்டு தான் வருவாங்க. தன்னோட கரியர்ல வந்து சங்கர் சார் கூட ஒரு படம் பண்ணிடணும், AR ரஹ்மான் சார் மியூசிக்ல ஒரு படம் பண்ணிடணும், அந்த மாதிரி. சோ நீங்க ஏதாவது அஜெண்டா வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல ஏதாவது 2-3 சொல்லுங்க. முருகதாஸ், மணிரத்னம், சங்கர், AR ரஹ்மான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ அனிருத்தோட மியூசிக்லயும் ஒரு படம். ஓகே, அப்படியே ஆட் பண்ணிட்டே போறீங்க. ஆமா, அதுக்கான முயற்சிகள்லாம் எப்போ எடுக்க போறீங்க? வரும். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரியான சீன்ஸ்ல நடிக்க மாட்டேன், அது எவ்வளவு பெரிய கேரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய பேனர்ல வந்தாலும் எனக்குன்னு சில சீன்ஸ்லாம் வந்து நடிக்க கூடாதுன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐ டோன்ட் திங்க் சோ. இஃப் எனக்கு வந்து அந்த ரோலுக்கு அது தேவைன்னு கன்வின்ஸ் ஆனா
I'm okay to doing. So lip lock sceneலாம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? No, not really. If somebody says இது தேவை அப்படின்ட்டு வந்து என்கிட்ட டைரக்டர் வந்து சொல்லி நான் கன்வின்ஸ் ஆகலன்னா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுற மாதிரி சொன்னா ஓகே. ஆமா, if I think அந்த படத்துக்கு கண்டிப்பா தேவை, அங்கதான் சேஞ்ச் ஆக போகுது, something big is going to happen, twist அங்க இருக்கு அப்படி இப்படின்னா then I will do it. Okay. சும்மா you can't. I don't think I'll சும்மா do it. ஓகே, இப்போ மெல்லிசைன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சோ இதுல வந்து ஏதாவது சாங் மியூசிக் பேஸ்டு படமா இருக்குமா இது? யா, கண்டிப்பா. மியூசிக் இஸ் சம்திங், மெல்லிசைல வந்து மியூசிக் நீங்க எதிர்பார்க்கலாம். பிகாஸ் தேர் சம் ரியலி நைஸ் சாங்ஸ். சாம் அப்படின்னு சொல்லிட்டு புது டைரக்டர் பண்றாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் அதான் மெல்லிசைனா அவங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட ரோல் பண்றாங்க, நான் வந்து ஒரு மியூசிக் டீச்சர் ரோல் பண்றேன். சோ நீங்க பெங்களூர் பேஸ்டு கேர்ள், சோ கன்னடா ஃபிலிம்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கும்? ஆஃபர் வந்திருக்கு ஆக்சுவலி, பட் somehow it didn't work out. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்தப்போ I was doing another movie and I couldn't give them dates. Then next movie வந்தப்போ I was thinking a little என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க வேற ஹீரோயின் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ எப்பயாச்சும் ஒரு அது நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும், நடக்க கூடாதுன்னு இருந்தா கண்டிப்பா நடக்காது. ஸோ ஓகே, who is your favorite star? கமல் ஹாசன் I like very much, but one because அவங்க ரொம்ப நல்ல ஆக்டர், வெரி குட் பெர்ஃபார்மர். டூ பிகாஸ் ஐ திங்க் he is very truthful. ஓகே, அவங்க வாழ்க்கையில எதுவுமே அவங்க மறைவா இது என் சீக்ரெட் அப்படின்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஐ திங்க் he is very truthful about it and there is a kind of grace in doing that. உங்களுடைய படங்களுக்கு நீங்களே டப் பண்ணுவீங்களா இல்ல? மோஸ்ட் ஆஃப் த படம் நான் தான் டப் பண்ணேன். ரம்மின்ட்டு ஒரு படம் பண்ணதுல அவங்களுக்கு வில்லேஜ் ஸ்லாங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், 3 நாள் போய் I was going on trying, செட் ஆகலன்னு சொன்னாங்க. So then they use somebody else's voice, but all my movies I've only done. Melissa also. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டப்பிங் ஸ்டுடியோக்குள்ள? பிகாஸ் ஆக்டிங்னா நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வச்சு அது வந்துரும், பட் அதெல்லாம் இல்லாம பேசணும், வாய்ஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும்னா இட்ஸ் டிஃபிகல்ட். I have to thank my first director Krishna sir for this. அவங்க வந்து ஏன் இப்படி மயக்கினேன், தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அது பண்ணும்போது அதுக்கு டப்பிங் பண்ணும்போது he insisted that I try. எல்லாரும் ஆக்சுவலி சொன்னாங்க வேற யாரையாச்சும் நீங்க வைக்கலாமே அப்படின்னு. ஏன்னா நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்ததுனால என்னோட தமிழ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். சென்னையில பேசுற தமிழ் மாதிரியே இருக்காது, நிறைய வேர்ட்ஸ் நான் வேற மாதிரியே சொல்வேன். எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி செட்ல நான் டயலாக் பேசும்போது. இருந்தாலும் கிருஷ்ணா சார் தான் சொன்னாங்க இல்ல டப்பிங் அவ பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. நிறைய டைம் எடுத்து அங்க உட்கார்ந்து நான் வந்து பேசினது இல்ல நீ சும்மா பேசுற நீ நடிக்கல அப்படின்னு அவங்க அங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? தென் he used to play it and show and then say no, அங்க ஓடுற சீன் இருந்தா நீ உண்மையில ஓடுற மாதிரி பண்ணாதான் அங்க வரும் காயு அப்படின்னு. சோ அப்போ எனக்கு வந்து இன்னும் I was 16 that time. சோ அவங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுட்டு இருந்தது. ஸோ slowly I've learned, but most of my learning was from Krishna sir. அவங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ்லாம் யார்? ஃபேவரட் ஹீரோயின்ஸ் ஐ திங்க் காக்கா முட்டைக்கு அப்புறமா I'm ஐஷூஸ் ஃபேன். அந்த மதர் ஆஃப் 2, வீட்டில் அவங்களோட அத்தையும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க, அவங்க 2 பேர்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ரிஸ்ட்ரெயின்டா ஒரு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஐஷு. ஐ ரியலி am a big fan of her performance in காக்கா முட்டை. Then லக்ஷ்மி மேனன், like I said, I like லக்ஷ்மி மேனன் a lot. இப்போ அடுத்ததா ரிலீஸ் ஆக போற மெல்லிசை வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகணும், அதுக்கப்புறமா நீங்க பண்ண கூட ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். So thank you so much for it. Thank you. நேர்களே மற்றொரு வரவேற்பறை நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.